தேமுதிக வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாம் அப்படி ஒரு கட்சி இருக்குன்னே தெரியாது. எலெக்ஷன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அது எங்கே ஓடுது, யார்கிட்ட போகுது, எந்த ரூமுக்கு போகுதுன்னே உங்களுக்கு கடைசி வரை சொல்ல முடியாது. எலெக்ஷனில் எந்த கட்சியோட போகிறாங்கங்கிறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதனால அது ஏலிக்கு உதாரணம் சொல்லுவாங்க. இந்த சின்ன சின்ன சேஷ்டைகள்லாம் வெளியில் தெரியாமல் பண்ணுறது வந்து எலி தான். ஒரு கட்சிக்கு கொள்கைங்கிறது வேணும். ராஜ்யசபா சீட்டு வாங்குறது தான் ஒரு கட்சியோட கொள்கையா? அப்போ கமலஹாசன் மக்கள் நீதி மையம் சார், அப்புறம் அது கட்சியே இல்லையே. 2016 மற்ற 3 கட்சிகளோடையும் சேர்ந்து 6% கூட வாங்க முடியலைன்னா என்ன அர்த்தம்? மக்கள் வந்து ஏற்றுக்கணும். இவங்க ஓட்டை பிரிப்பதற்காகவே அவங்க சசிகலாவுடன் மறைமுக கூட்டு வைத்து கொண்டு பணத்தை வாங்கிட்டு ஓட்டை பிரிக்க நின்னாங்கன்னு மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டதுக்குள்ளேயே விஜயகாந்தோட வீழ்ச்சி ஆரம்பிச்சு. விஜயகாந்த் உயிரோடு இருக்கும்போது 2021 அவர் வாங்கிய ஓட்டு 0.4, 0.5% கம்மி. திமுக ஸ்டாலினுக்கு நிறைய புகார்கள் போகுதான். எதுக்கு இவ்வளவு சீட்டு கொடுத்தீங்க? நம்ம கட்சியில் உழைத்தவர்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறாங்க, இவ்வளவு பணம் கொடுக்கணுமா? தொண்டர்கள் இல்லை, ஓட்டு இல்லைன்னு நிறைய புகார் வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு ராஜ்யசபா எம்பி பையனுக்கு கொடுக்க போறாங்க, எம்எல்ஏ 7ன்னு சொல்றாங்க. 7ல் பிரேமலை தான் நிற்க போறேன்ட்டாங்க. அவங்க தம்பிக்கு ஒரு சீட்டு. ஆக மீதி 5 பேர் தான் கட்சிக்காரனுக்கு சீட்டுனா எந்த கட்சிக்காரன் வந்து இதை வரவேற்பான்? ஆட்சியில் பங்குன்னு காங்கிரஸ் கேட்குறான். அவருக்கு சொல்ல நான் ஆட்சிக்கு வர்றதே உறுதியா இல்லை, நான் உனக்கு போய் எப்படியா பங்கு கொடுக்க முடியும்னு கேட்க கரெக்டு தானே? ஸ்டாலின் குடும்பங்கள்லேயே வந்து விஜய்க்கு ஆதரவான ஓட்டு இருக்கு. குடும்பத்தில் நான் சொல்றேன், அவங்க குடும்ப உறுப்பினர்கள் பல பேர் இருப்பாங்கல்ல, அதுலேயே விஜய்க்கு ஆதரவு குரல் இருக்கு. உங்களுடைய நிலைமை படுமோசமா இருக்குங்கிறது. விஜயகாந்த் அவர்களோட ஓட்டுமே விஜய்க்கு போக, விஜயகாந்த் அவர்களுக்கு ஓட்டே இல்லைங்க. அந்த கட்சியில் கொஞ்சம் நெஞ்சம் இருந்தவங்க, அவரும் உயிரோடு இல்லைல்ல. அமைப்பு ரீதியாக என்ன பெரியதாக இருக்கு? ஒன்றுமே கிடையாது. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் நேதாஜி மக்கள் கட்சி மற்றும் வழக்கறிஞரான வரதராஜன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். அதாவது உங்கள் சேனல், அதாவது நேதாஜி டிவின்ற சேனலில் வந்து நேற்றுக்கு தேமுதிக திமுகவோட கூட்டணி பற்றி போட்டிருக்கீங்க. அதில் தமிழில் போட்டிருக்கீங்க, அதாவது சாக்கடையில் விழுந்த எலி அப்படின்ட்டு. எதுக்காக இந்த அளவுக்கு ஒரு விமர்சனம்? கூட்டணிங்கிறது யாரோடனாலும் போகலாம், அது அவங்களோட இஷ்டம் சார். அதுக்காக ஏன் சார் இந்த அளவுக்கு விமர்சனம் உங்கள் நேதாஜி டிவியில்? இல்லை, நான் சொல்லலை இதை. திமுகவை சாக்கடைன்னு காமராஜர் சொல்லியிருக்கார் ஏற்கனவே. திமுக திராவிட இயக்கங்களை வந்து அவர் வந்து சாக்கடையில் ஊதிய மட்டை அப்படின்னு சொல்லியிருக்கார். முதல்ல குட்டையில் ஊதிய மட்டைனாரு, அப்புறம் சாக்கடையில் ஊதிய மட்டைன்னு. இவங்களை சாக்கடைன்னு சொன்னது வந்து காமராஜர். இவங்களை நான் எலின்னு ஏன் சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, எலியை வந்து நீங்கள் என்ன பண்ணுதுன்னு யாருக்குமே தெரியாது. எலியோட ஆக்டிவிட்டீஸை யாருமே கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்போவாச்சும் அப்படி ஓடுறது தெரியும். தேமுதிக வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாம் அப்படி ஒரு கட்சி இருக்குன்னே தெரியாது. எலெக்ஷன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அது எங்கே ஓடுது, யார்கிட்ட போகுது, எந்த ரூமுக்கு போகுதுன்னே உங்களுக்கு கடைசி வரை சொல்ல முடியாது. அது மாதிரி எலெக்ஷனுக்கு வந்தால் இவங்க வந்து ஆக்டிவ் ஆவாங்க. எலெக்ஷனில் எந்த கட்சியோட போகிறாங்கங்கிறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதனால அது ஏலிக்கு உதாரணம் சொல்லுவாங்க. இந்த சின்ன சின்ன சேஷ்டைகள்லாம் வெளியில் தெரியாமல் பண்ணுறது வந்து எலி தான். இவங்க நீங்கள் பாருங்கள், எத்தனை கட்சியோட கூட்டணி பேசுனாங்க, யாரோட போவாங்கன்னு தெரிஞ்சதா? எடப்பாடி என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா புரிஞ்சுக்கிட்டார். இந்த விஷயத்தில் எடப்பாடி கொஞ்சம் திறமையாக செயல்பட்டிருக்காரு, பிஜேபியும் திறமையாக செயல்பட்டிருக்காங்க. அவங்க முதலே முடிவு பண்ணிட்டாங்க உங்கள் கூட்டணிக்கு வேணாம். ஏன்னா அங்கே அமித்ஷா வந்து எல்லாம் ஆதாரத்தோடு தான் பேசுகிறார். இப்போ வந்து அவருக்கு எல்லா விஷயமும் டெல்லிக்கு தெரியாமல் நடக்காது. அந்த மாதிரி இது தொழில்நுட்பம் முன்னேறி போச்சு. அதனால் அமித்ஷா வந்து இவங்களெல்லாம் வச்சு சர்வே எல்லாம் எடுத்து இவங்களுக்கு ஓட்டே இல்லைங்கிறத ஒரு ரிப்போர்ட் எடுத்துட்டார். அப்போ முன்னாடி இவங்களை சேர்க்க சொன்னதே அமித்ஷா தான். அப்போ அவர் என்ன சொல்லிட்டாரு, சரி கூப்பிட்டு கேளுங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு கட்சிக்கு கொள்கைங்கிறது வேணும். ராஜ்யசபா சீட்டு வாங்குறது தான் ஒரு கட்சியோட கொள்கையா? அப்போ கமலஹாசன் மக்கள் நீதி மையம் சார், அப்புறம் அது கட்சியே இல்லையே. நீங்கள் கட்சி தனியாக இது பண்ணி ஒரு தடவை எதிர்கட்சி எல்லாம் வந்து எதிர்கட்சி தலைவரெல்லாம் உட்காந்துருக்காரு. கமலஹாசன் எம்எல்ஏவை கூட ஜெயிக்கலை. அதனால கமலஹாசன் உங்களோட ஒப்பிடாதீங்க. இவங்க 2005 20 வருஷமாக இருக்காங்க.
2006 எலெக்ஷன் வைக்கும்போது விஜயகாந்த் 10 to 12% தனியாக நின்று ஜெயிச்சு காமிச்சு. கமல்ஹாசன் அப்படியா ஜெயிச்சாரு. ஸோ விஜயகாந்துக்கு இருந்த இதுவே வேற. விஜயகாந்தை மிக அதிகமாக எதிர்பார்த்தாங்க. மாஸ் தமிழ்நாடுல வந்து ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்தாங்க. அதுக்கப்புறம் 2011 ஜெயலலிதா அவர்களோடு சேர்ந்து 29 சீட்டில் ஜெயிச்சு எதிர்க்கட்சியாரெலாம் வந்தார். அந்த அரசியல் அப்படியே தொடர்ந்து இருந்தால் தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய கட்சியாக கட்சி தலைவராக விஜயகாந்த் வந்திருப்பார். ஆனால் 2011 தொடங்கின அந்த டெம்போவை போக போக அவங்க இழக்க ஆரம்பிச்சுட்டாங்க. 2016 திமுகவுடைய கூட்டணி சேர்ந்திருந்தா ஒரு 20-30 சீட்டு ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு 2016. ஆனால் அவங்க போன பாதை என்னன்னு கேட்டிங்கன்னா 2011 வந்து விஜயகாந்தும் ஜெயலலிதா மேடமும் ஒன்றா சேர்ந்தாங்க. சேர்ந்து ஃபுல்லாக ஆட்சியை பிடிச்சாங்க. ஆட்சியை பிடிச்சதுக்கப்புறம் 2 பேத்துக்குள்ள பல பிரச்சனைகள் வந்துருச்சு, தகராறு வந்துருச்சு, 2 பேத்துக்கும் மோதல். ஆக 2016 திருப்பி அவங்களோட கூட்டணி சேர முடியாதுங்கிற நிலைமை அதிமுகவுக்கு வந்துருச்சு. எலியும் புனியுமா ஆயிட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த டைமில் டிஎம்கேயும் அண்ணன் விஜயகாந்த் சேர்ந்தா ஏடிஎம்கே தோற்று போயிடும் அப்படிங்கிற நிலைமை இருந்தது 2016. அப்போ தான் சசிகலா வலை வீசினாங்க. விஜயகாந்த் நம்ம கூட வரமாட்டார், அந்த அளவுக்கு பகையாயிடுச்சு ஜெயலலிதா. அப்போ நம்ம கூட வரலனாலும் பரவாயில்ல, திமுக கூட போகக்கூடாது, அதை நம்ம வழி பண்ணணும் அப்படின்னு அவங்க தூண்டில் போட்டாங்க. அந்த தூண்டிலில் போய் விழுந்தார் விஜயகாந்த். அதோடு அவர் அரசியல் இது முடிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த தூண்டிலில் யார் யார் போய் விழுந்தா? இதே வைகோ, இதே திருமாவளவன், கம்யூனிஸ்ட்டு, விஜயகாந்த் 4 பேரும் பெரிய அளவில் பணத்தை வாங்கிட்டு ஓட்டை பிரிக்கிறதுக்கு தான் மக்கள் நல கூட்டணின்னு உருவாகினாங்கங்கிறது அப்போ எல்லாருக்குமே வெளிப்படையாக தெரிஞ்சது. சரி வாங்கினீங்க ரைட்டு, உங்கள் 4 பேரும் சேர்ந்து 6% ஓட்டு கூட வாங்கலையே. விஜயகாந்த் தனியாக நின்று 12%, 10 to 12% வாங்கின அதே விஜயகாந்த் கட்சி 41 சீட்டில் நின்று 29 சீட்டுக்களை 2011 ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவராக வந்த அதே விஜயகாந்த் கட்சி 2016 மற்ற 3 கட்சிகளோடையும் சேர்ந்து 6% கூட வாங்க முடியலைன்னா என்ன அர்த்தம்? மக்கள் வந்து ஏற்றுக்கல. இவங்க ஓட்டை பிரிப்பதற்காகவே அவங்க சசிகலாவுடன் மறைமுக கூட்டு வைத்து கொண்டு பணத்தை வாங்கிட்டு ஓட்டு பிரிக்க நின்னாங்கன்னு மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டதுக்கு இல்லையே விஜயகாந்தோட வீழ்ச்சி ஆரம்பமாயிடுச்சு. அதுக்கப்புறம் 2021 சட்டசபை தேர்தலில் அவரால் இயங்க முடியலை. அதே விஜயகாந்த் கட்சியை பிரேமலதா அவர்கள் வந்து கடைசி நேரத்தில் அதிமுகவோட கூட்டணி சேர எல்லாம் பேசப்பட்டு ரெடியாக இருந்தது. 2021 15 சீட்டு, ஒரு ராஜ்யசபா சீட்டு, பணம் பேசி முடிச்சுட்டாங்க. அக்ரிமெண்ட்டு டைப் பண்ணிருங்கன்ட்டாங்க. யாரு? எடப்பாடிட்ட பிரேமலா அக்ரிமெண்ட் டைப் பண்ணிருங்கன்ட்டாங்க. அவங்க டைப் பண்ணி கொடுத்து அனுப்பிட்டாங்க. இவங்க வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்டாலின் என்ன பண்ணாரு? இதே சசிகலா கடைசி நேரத்தில் 2016 தேமுதிகவை தனியாக பிரித்து நம்மளை தோக்கடிச்சாங்கல்ல எம்எல்ஏ, அதே மாதிரி நம்ம பண்ணணும்னு அதே பிரேமலதாவை அதே சசிகலாவை வச்சு பணத்தை இதெல்லாம் கொடுத்து கடைசி நேரத்தில் தோக்க போகிற டிடிவியோட கூட்டணி வைங்க, ஓட்டை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி தேமுதிகவை கடைசி நேரத்தில் டிடிவி தினகரனோட போய் நின்று 60 தொகுதியில் நின்று டெபாசிட்டு போய் 0.4% தான் ஓட்டு வாங்கினாங்க. அப்போ விஜயகாந்த் உயிரோடு இருக்கும்போது 2021 அவர் வாங்கிய ஓட்டு 0.4, 0.5%க்கு கம்மி. சார் இப்போ 0.5%ன்னு பார்த்தோம்னா சார் 2021 எலெக்ஷனில் எம்எல்ஏ எலெக்ஷனில் நிறைய பக்கம் அதிமுகவும் திமுகவுக்குள்ள ஓட்டு டிஃபரன்ஸ் 1000 ஓட்டு 2000 ஓட்டுல ஜெயிச்ச விஷயங்கள்லாம் இருக்கு சார். 0.4%ங்கிறதே ஒரு பெரிய விஷயம் தானே சார். 4% இல்லை, 1000 ஓட்டுனால 1000 ஓட்டு அப்படின்னா ஒவ்வொரு தொகுதியிலும் சுயேட்சை கூட தான் 1000 ஓட்டு வாங்குறான். ஒவ்வொரு சுயேட்சையா நம்ம கட்சியில சேர்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? அந்த விழுந்த அந்த 1000 ஓட்டு சூழ்நிலையை பொறுத்து விழுகிற ஓட்டு தானே. அது எல்லா இதுலேயும் இவங்க பாலிசிக்காக விழுந்ததுங்கிறத நம்ம இது பண்ண முடியாது. ஒரு கட்சிக்கு கட்டமைப்பு இருக்கணும். எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அந்த 4%, 5% அப்படிங்கிறது இருக்கணும். சீமான் மாதிரி 8% அது மாதிரி இருக்கணும். ஒன்றுமே இல்லை, 0.4% தான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இதை பிஜேபி என்ன பண்ணாங்க? இதை முதலே கண்டுபிடிச்சிட்டாங்க. அதிமுகவுக்கு அவங்க கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து அவங்களை கழட்டி விட்டுடலாம். ஆனால் வெளிப்படையாக சொல்லாதீங்க. திமுக வந்து ஏலத்துக்கு வருவார்,
ஏலத்தொகையை நம்ம ஏற்றி விட்டுருக்கலாம். ம். ஆனால் நம்ம வந்து நீ வேணான்னு ஏலம் இல்லைன்ட்டா அவர் அடிமாட்டு விலைக்கு ஏலத்துக்கு எடுத்துருவார். ம். யாரு? ஸ்டாலின். ஸ்டாலின். அதனால் ஏலத்தொகையை ஏற்றி விட்டுடலான்னு சொல்லி உங்கள் அமித்ஷா சிக்னல் கொடுத்த உடனே எடப்பாடி இல்லைன்னே சொல்லலை அவங்ககிட்ட. ம். அவங்க ஒரு ராஜ்யசபா சீட்டு கேட்டாங்க, ஓகே 10 சீட்டு எம்எல்ஏ சீட் 20 சீட்டு, ஒரு சீட்டுக்கு வந்து தேர்தல் செலவுக்கு இத்தனை கோடி, கோடி. ம். 50 கோடி ஒரு சீட்டுக்கு கேட்டதா சொல்கிறாங்க. எப்பா. ஆ. அப்போ 10 சீட்டுன்னா 500 கோடி ஆயிடுச்சே, 30 கோடி. இதை எடப்பாடி முடியாதுன்னு சொல்லலை. ம். அமித்ஷா உத்தரவுப்படி அவங்ககிட்ட போய் மந்திரி சபையிலையும் ஒரு மந்திரி வேணும்னு கேட்டாங்க. ம். ராஜ்யசபா மந்திரி ஆக்கி யார இவரை விஜய் பிரபாகரனை அவங்களோட வந்து மந்திரி ஆக்கிடணும்னு கேட்டாங்க. அப்போவும் அவங்க பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஏன்னா ஏலத்துக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த பக்கம் ஸ்டாலின் சபரீசன் அவர் ஒரு கம்பெனி வச்சிருக்காரு, பெண் நிறுவனம். அது வந்து ஆராய்ச்சி நிறுவனமா. என்ன ஆராய்ச்சி? 0.4% வாங்கின கட்சியை இவங்களோட சேர்ந்து அதிக சீட்டு கொடுக்கலான்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னா உங்கள் ஆராய்ச்சி இது எந்த லட்சணத்தில் இருக்குது? ஒரு சாதாரண பாமரனுக்கு தெரிஞ்ச அரித்மேட்டிக் உங்களுக்கு தெரியலன்னு தானே இருக்கும். அவர் சொல்லிட்டாரு அவங்களோட சேர்ந்து. அப்போ இப்போ திமுகவோட நிலைமை என்ன தெரியுமா? 500 ஓட்டு 1000 ஓட்டு வாங்குறவனெல்லாம் அரசியல் கூட்டணியாக இருக்கணும் அப்படிங்கிறது. ரெண்டாவது, கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகாது தேமுதிகவுக்கும் திமுகவுக்கும். அதிமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே 2011 அதிமுகவும் தேமுதிகவும் ஒன்றா நின்று ஜெயிச்சாங்க. அதே மாதிரி போன எம்பி எலெக்ஷன் 2024 தேமுதிகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சாங்க. விஜய் பிரபாகரன்லாம் விருதுநகரில் நெருக்கி 5000 ஓட்டில் தான் தோத்தார். 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கூட்டணியில் நின்று அனுபவம் இருக்குது. அவங்க 2 தொண்டர்கள் மத்தியில் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த கெமிஸ்ட்ரி டிஎம்கேவோட ஒர்க் அவுட் ஆகாத. இப்போவே என்ன ஆகிப்போச்சுன்னு அவர் ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டார். திமுகவில் ஸ்டாலினுக்கு நிறைய புகார்கள் போகுதான். எதுக்கு இவ்வளோ சீட்டு கொடுத்தீங்க? நம்ம கட்சியில் உழைத்தவர்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கலாமா? இவ்வளவு பணம் கொடுக்கணுமா? தொண்டர்கள் இல்லை, ஓட்டு இல்லைன்னு நிறைய புகார் வந்துக்கிட்டு இருக்கான். அதனால் காங்கிரஸோட கூட்டணி சேர்ந்துட்டா ஸ்டாலின் கூட்டணி இல்லைன்னு சொன்னாலும் சொல்லிடுவாருங்கிற ஒரு இது வந்து இப்போ இருக்கு. அதனால் காங்கிரஸ் கூட்டணி சேரலைன்னா தான் அவர் கூட்டணியை அறிவிப்பார் ஸ்டாலின். காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்துட்டா கடைசி நேரத்தில் ஸ்டாலின் உங்களை கழட்டி விட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. காரணம் உங்களுக்கு கொடுத்த விலை அதிகம். இதில் வந்துக்கிட்டு இவங்க இந்த கூட்டணியில் வந்து வயிறறிஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க வந்து திமுகவில் இல்லை, வைகோவும் திருமாவளவனும் கம்யூனிஸ்டும் தான். ஆமாம், போன கூட்டணியில் நமக்கு பங்கு கிடைச்சது. இப்போ மொத்தத்தையும் அவங்களே கொண்டு போகிறாங்களே. திமுக அனுப்பு சசிகலாட்ட வாங்கின பங்கு இதில் வந்து பங்கு கிடைச்சது 2014. இப்போ திமுக வாங்குற பணத்தில் இவங்களுக்கு பங்கு இல்லையா? இவங்களை விட அதிக தொகையை அவங்க அடிச்சுட்டு போயிட்டாங்களே. வைகோக்கு உள்ள தொகை கொடுப்பாங்களா டிஎம்கேல? திருமாவளவனுக்கு உள்ள தொகை கொடுப்பாங்களா? அவங்களும் வயிறறிஞ்சு போயிருக்காங்க. அதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கூட்டணி தேர்தலுக்கு நெருங்கி அறிவிப்பு வந்தால்தான் உறுதி. பட் இருந்தாலுமே 2016 சொல்லும்போது பழம் நழுவி பால் விழுந்த கதை மாதிரி தான் கிட்ட. அது 2016க்கு ஒத்து வரும். 2016 விஜயகாந்த் உயிரோடு இருந்தார், கொஞ்சம் பலம் இருந்தது. இப்போ தான் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு இல்லை. அதனால திமுக சாக்கடைன்னு கருணாநிதி சொல்லிட்டாரு, இவர் காமராஜர் சொல்லிட்டாரு. இவங்க எலி பண்ணுற வேலையைத்தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மறைமுகமாக தானே எல்லாமே செய்கிறாங்க. ஓப்பனாக செய்கிறது வந்து எலி வந்து அப்படி ஓப்பனாகவே செய்யாது. மற்ற மிருகங்கள்லாம் ஓப்பனாக எதையும் சிங்கம் புலி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருக்கும். எலி மட்டும் திருட்டுத்தனமாக அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கும். அது இவங்க கூட்டணியை வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால எல்லா மக்கள் மத்தியிலையும் உங்க மேலே ஒரு வெறுப்பு வந்துருச்சு. பட் இருந்தாலுமே மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு எல்லாமே கேட்டு தான் நாங்கள் வந்து திமுக போகிறதா கேளுங்க. அவங்க கட்சிக்காரவங்ககிட்டே கருத்து கணிப்பு கேளுங்க. பட்டாசுலாம் வெடிச்சதெல்லாம் போட்டிருந்தாங்க. பட்டாசு இவங்க ஆள் வச்சு வெடிச்சிருப்பாங்க. நான் இதுக்கு இவங்களை தாக்கி பேசணுங்கிறதுக்காக சொல்லலைங்க. ஏங்க, ஒரு ராஜ்யசபா எம்பி பையனுக்கு கொடுக்க போகிறாங்க. எம்எல்ஏ 7ன்னு சொல்கிறாங்க. 7ல் பிரேமலதா நிற்க போகிறேன்ட்டாங்க. அவங்க தம்பிக்கு ஒரு சீட். ஆக மீதி 5 பேர் தான் கட்சிக்காரனுக்கு சீட்டுனா எந்த கட்சிக்காரன் வந்து இதை வரவேற்பான்? ஏதோ அவங்களும் எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல. வருஷம் பூரா செலவு மட்டும் பண்ணிக்கிட்டு இருப்பான் நான் கட்சிக்காரன்.
இவங்க கேட்குற சீட்லாம் கொடுக்க மாட்டாங்க. இவங்க விருகம்பாக்கம் கேட்குறாங்க. விருகம்பாக்கத்தில் ஏற்கனவே திமுக ஜெயிச்ச தொகுதி. உங்களுக்கு இப்போ சர்வே படி சொல்லிடுறேன், விஜய் கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு தொகுதியில் விருகம்பாக்கமும் ஒரு தொகுதி. அதனால விருகம்பாக்கத்தில் இவங்க நின்னாலும் ஜெயிக்க முடியாது. இல்லைன்னா அவங்க அருப்புக்கோட்டை கேட்பாங்க. ஏன்னா இங்கே அவங்க ஒரு குறிப்பிட்ட ஜாதி வந்து அங்கே அதிகம். இவங்க அந்த குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவங்க அவங்க நமக்கு போடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து இப்போ நல்லா விவரமானவங்க, அவங்கெல்லாம் படித்தவங்க. அந்த குறிப்பிட்ட ஜாதின்னு நான் சொல்கிறேன்னு ஜாதி அவங்கெல்லாம் விவரமானவங்க, படித்தவர்கள். நாட்டுக்கு யார் நல்லவங்க, நாட்டுக்கு யார் கெட்டவங்க, யார் செய்கிறது ரைட்டு. அதனால் அந்த ஓட்டுக்கள்லாம் அப்படியே விழுகும்னு எதிர்பார்க்கக்கூடாது. அதனால் விருதுநகரில் இவங்க அதிகம் ஓட்டு வாங்கினாங்கன்னா அன்றைக்கி அதிமுக இங்கே ஸ்ட்ராங் அந்த ஏரியாவிலலாம், விருதுநகர் ஃபுல்லாக. அதனால் நெருக்கி 5000 ஓட்டில் வந்தாங்க. இப்போல்லாம் நீங்கள் வந்துக்கிட்டு அங்கெல்லாம் நின்று நீங்கள் ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க முடியாதுங்கிறது தான் என்னுடைய, நான் 1967 அரசியலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவங்கெல்லாம் நேற்று வந்தவங்க பிரேமலதா, நான் பெருமையை சொல்கிறேன்னு இல்லை, நாங்கள்லாம் அரசியலாக அப்போ இருந்தே அலசி ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். அடித்து சொல்கிறோம், ஒரு சீட்டு கூட தேமுதிக ஜெயிக்க முடியாது. அதனால் அவங்க என்ன நினச்சிட்டாங்க, நமக்கு லாபம் 2, ராஜ்யசபா எம்பி ஆகிறது உறுதி, பணம் வந்துடுறது உறுதி, எம்எல்ஏ சீட்டை பற்றி யாருக்கு என்ன கவலை, போட்டு பார்ப்போம், போட்டால் போட்டு பார்ப்போம். வந்தா அவங்களே பாவம் ஸ்டாலினே ஆட்சியில் பங்குன்னு காங்கிரஸ் கேட்குறான். அவர் என்ன சொல்ல, நான் ஆட்சிக்கு வர்றதே உறுதியாக இல்லை, நான் உனக்கு போய் எப்படியா பங்கு கொடுக்க முடியும்னு கேட்க. கரெக்டு தானே, அவர் ஆட்சிக்கு வந்தால் தானே பங்கு. காங்கிரஸ் என்னமோ அவங்க ஜெயிச்சு பழையபடி ஆட்சிக்கு அமைச்சிருவாங்கன்னு நினச்சிக்கிட்டு அவருக்கு தானே தெரியும் விஷயம். சாரில் போயிடுச்சு 97 லட்சம், அவங்களுடைய முதலீடே அதுதான். அந்த 97 லட்சத்தில் 40-50 லட்சம் அவங்க விழுகிற ஓட்டில் 40-50 லட்சம் அந்த சாரில் போன 50 ஆள் இல்லாத கதைகள் பூரா போட்டுருவாங்க. இப்போ அதுவும் போச்சு, முதல் போயிடுச்சு. சரி, முதலும் போயிடுச்சு, இனி விஜய் வேற வந்துட்டார். அப்போ இவங்க ஓட்டே நிறைய ஓட்டு. திமுக சொல்கிறேன் உங்களுக்கு, இந்த சர்வே எடுத்துக்கிட்டு இருக்கு, நிறைய விஷயம் நாங்கள் பண்ணுறோம். ஷாக் ஆகுது. பெரும்பாலான திமுக குடும்பத்திலேயே வந்து திமுகவில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற தலைவர்களே விஜய்க்கு தன்னுடைய பிள்ளைகளினாலும் தன்னுடைய பேர பிள்ளைகளினாலும் வற்புறுத்தப்பட்டு ஓட்டு போட போகிறாங்க. இதில் நடக்க போதா இல்லைன்னு பாருங்க. நீங்கள் நினைக்கிற தலைவர்கள் ஓட்டே மாறி ஏன்னு கேட்டிங்கன்னா பேரங்கி பிடிச்சிக்கிறான். தாத்தா நீ விஜய்க்கு தான் போடணுங்கிறான். டேய் நான் திமுக, நீ திமுகவா இருந்துக்கா, ஓட்டை மட்டும் இங்கே போடுங்கிறான். அப்போ திமுக ஓட்டு போடுறது ரகசியம் தானே. பேரம்பேத்தியை பகிச்சுக்கிட்டா நாளைக்கு கடைசி வரை சொல்ல முடியாது வம்புன்ட்டு நிறைய திமுக பெரிய தலைகளே, ஸ்டாலின் குடும்பங்கள்லேயே விஜய்க்கு ஆதரவான ஓட்டு இருக்கு. பார்த்துக்க சொல்லுங்க. குடும்பத்தில் நான் சொல்கிறேன், அவங்க குடும்ப உறுப்பினர்கள் பல பேர் இருப்பாங்கல்ல, அதுலேயே விஜய்க்கு ஆதரவு குரல் இருக்கு. தயாநிதி மாறனே விஜயுடைய ரசிகர். நான் ஏற்கனவே பேட்டியில் சொல்லியிருக்கேன். தயாநிதி மாறனுடைய பிள்ளைங்க 2 பேருமே விஜயுடைய ரசிகர். கேட்டு பாருங்க. இது அவரே சொல்லி விஜய்கிட்ட, அப்பா என் பிள்ளைங்கள்லாம் ஒரு ரசிகராக இருக்கு, எனக்கு ஒரு இன்டர்வியூ கொடுங்க சன் டிவின்னு கெஞ்சின காலம் இருக்கு மந்திரியா இருக்கும்போது. அப்படி சொல்லிட்டு மந்திரியா இருந்த அவரே, உங்களை நான் தான் இன்டர்வியூ பண்ணணும், அப்பதான் என் பிள்ளைங்க இது பண்றாங்கன்னு சொல்லி விஜயை கூட்டிட்டு தயாநிதி மாறனே இன்டர்வியூ எடுத்து சன் டிவியில போட்ட கதைலாம் இருக்கு. இப்பமா அந்த பசங்க தான் இப்ப பெரிய ஆள் ஆயிருக்காங்க. இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. அதனால அவர்கள் குடும்பத்திலேயே ரசிகர்கள் அதிகம். எனக்கு தெரிஞ்ச பல குடும்பங்கள்ல என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நாங்க வேற கட்சிங்க, ஆனா பசங்க விட மாட்டேங்கிறாங்களே. அவன் பையங்கள்லாம் என்ன பண்றானா, பூத்து வரை உள்ள வருவான். பசங்க ரொம்ப விவரமா இருக்கான். அம்மா அப்பா விஜய்க்கு போடுறேன்னு சொல்லிட்டு மாற்றி போட்டுருவாங்கன்னு. இல்லை வேடிக்கை, ஓட்டு வயசு எட்டாத பசங்க தான் ரொம்ப பேர். அவன் பூத்துக்குள்ளேயே போவான். உள்ளே போய் கரெக்டாக அந்த அம்மா நம்ம அம்மா விசிலுக்கு போடுதான்னு பார்க்கணும், அப்பா போடுறாங்களான்னு பார்க்கணுன்னு கூட்டிகிட்டு வந்துடுவான். உங்கள் ஓட்டுகளே மாறி போகுது. உங்களுடைய நிலைமை படும் மோசமாக இருக்குங்கிறது. விஜயகாந்த் அவர்களோட ஓட்டுமே விஜய்க்கு போக, விஜயகாந்த் அவர்களுக்கு ஓட்டே இல்லைங்க. அந்த கட்சியில் கொஞ்சம் நெஞ்சம் இருந்தவங்க, அவரும் உயிரோடு இல்லைல்ல. அமைப்பு ரீதியாக என்ன பெரியாதாக இருக்குது, ஒன்றுமே கிடையாது. அதனால் அவருக்கு ஒரு தொகுதிக்கு விட்டீங்கன்னா 400-500 ஓட்டு கூட விழுகாது. இதுதான் நிலைமை. பட் இருந்தாலும் இப்போ இந்த ஈரோடு கிழக்குல இடைத்தேர்தல் நடந்தது, அதில் யாரையும் ரொம்ப செல்வாக்கான நிறுத்துறேன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ இதில் விஜயகாந்த் கட்சியில் 2500 ஓட்டு தானே வாங்கினாங்க. அவ்வளோ செலவு பண்ணி 2500 ஓட்டு தானே வாங்கினாங்க. அதனால அவங்களுடைய பலமே அவ்வளோதான். என்னமோ நம்ம இதில் நான் கேட்குறேன், வைகோவுக்கு ஒரு தொகுதிக்கு எத்தனை ஓட்டு விழுவும் சொல்லுங்க.
200 ஓட்டு விழுகுமா? ஆனா நம்ம இதுல கூட்டணியில வைகோவுக்கு ஒரு ராஜ்யசபா, அவருக்கு பையனுக்கு ஒரு லோக்சபா, இதுதான் இதா போயிடுச்சு. ஓட்டே இல்லாதவங்களுக்கெல்லாம் பணம் இது கொடுக்குற ஒரே மாநிலம் நம்ம தமிழ்நாடு தான். இங்க வந்து அந்த அளவுக்கு ஸ்டாலினும் விவரமா இருக்காரு, எடப்பாடியும் கொடுக்குறாரு. எத்தனை பேருக்கு ஓட்டு இருக்கு சொல்லுங்க? என்டிஏ கூட்டணியிலேயே எத்தனை கட்சி இருக்கு, அதுல எத்தனை கட்சிக்கு வந்து இதுல ஓட்டுகள் எத்தனை பேருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் ஒரு மாயை, விளம்பரம், அவங்களுக்கு இது இருக்கு. ஒருத்தருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதா எனக்கு ஒரு பக்கம் வந்து கொள்கைகள் இந்த மாதிரி பணம் விஷயமா இருந்தாலுமே சார், இப்ப விஜயகாந்த் அவர்களை வடிவேலெல்லாம் வந்து எவ்வளவு திட்டி பேசியிருக்காருன்றது நல்லா தெளிவா தெரியும். வடிவேல திட்ட சொன்னது யாரு? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வடிவேல திட்ட சொன்னது யாரு? மனசு உறுத்தாதா சார்? மீட்டிங்கல்ல வடிவேலு திட்டும் போது கருணாநிதி அவர்கள் சிரிச்சுக்கிட்டு இருந்த வீடியோக்கள்லாம் இருக்க, அதெல்லாம் இருக்குல்ல. அவருடைய பாடத்தை இடிக்கிறதுக்கு திட்டமிட்டு தானே சரி பண்ணாங்க, அதெல்லாம் இருக்குல்ல. சரி, அரசியல் இது சகஜம்னு வைங்க. ஏன்னா அரசியல் இந்த அவர் எடப்பாடியும் ஒரு ஒன்றா சேர்ந்துட்டாங்க, டிடிவி. அதனால அரசியல் இப்படியெல்லாம் நடக்கும். கொள்கையெல்லாம் தூக்கி காற்றுல விட்டுருவாங்க. அவர் டாக்டர் ராமதாஸ் என்ன சொன்னார், நான் என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாருமே இதுக்கு வரமாட்டாங்கன்னு தான் சொன்னார். இப்போ கடைசி அதுவும் குடும்ப கட்சியாக தானே போச்சு. அவர் பையன் தானே இப்போ தலைமையிலாக வந்தார். ஸோ அரசியல்வாதிகள் ஒன்று சொல்லுவாங்க, ஆனால் செய்ய முடியாது, மாற்றி செய்வாங்க. அது மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு நம்ம இது பண்ணிக்கலாம். இருந்தாலும் வாரிசு அரசியல்ங்கிறது திமுகவை விட அதிகம் வந்துருச்சு. அதில் திமுகவில் பையனை தான் ஆக்குனாரு, மருமகனை ஆக்குனாரு. இவங்க தம்பி ஆக்குறாங்க, பையன் ஆக்குறாங்க. அவங்களாச்சும் மருமகன் ஆக்குனாங்க, மகன் ஆக்குனாங்கனாலும் சீட்டு நிறைய நிற்கிறாங்க. 140, 150, 170. மற்றவங்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்குது. பஞ்சாயத்து இதிலெல்லாம் நிறைய லட்சக்கணக்கான பேருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. உங்களுக்கு கிடைக்கிறதே 4-5 சீட்டு. 4-5 சீட்டு நீங்கள் பாதி 50% எடுத்துட்டீங்கன்னா எவன் இருப்பான்? தொண்டர்கள். இந்த விஷயம்தான். இதை அவங்க நம்ம தாக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்ல, அரசியலில் உள்ள உண்மையான நிலைமை இதுதான் அப்படிங்கிறது தான். அவங்க இப்போ இருக்கிற நம்ம அரசியல் தலைவர்கள் நம்ம கோமாளித்தனம் பண்ணுவான், ஆனால் எவனும் சொல்லக்கூடாது, பேசக்கூடாது. அதுக்கு ஆமாசாமி போகணும். அது எப்படி முடியும்? தப்புன்னா தப்புன்னு தானே சொல்லணும். சார், அற்புதமான கருத்துக்களை இளைஞரோட பார்த்துருக்கு. மிக்க நன்றி சார்.